செல்லக்குட்டியா எங்க எல்லாரையும் போட்டோ அழகா எடுக்கணும்னு. ஓகே அண்ணி, எத்தனை போட்டோ எடுக்கணும்? நாங்க சொல்ற வரைக்கும் எடுத்துக்கிட்டே இரு, போதும்னு சொன்னதுக்கு அப்புறம் நிறுத்தினா போதும், சரியா? சரிங்க அண்ணி. சரி போட செல்லம், போய் போட்டோ எடுப்போம். டே தினேஷே, சொல்லுங்கண்ணா. ஆம்பளை பையன் தானடா நீ? ஆமாண்ணா. அப்ப எங்க கூட வாடா. வரேண்ணா இவங்க எல்லாரையும் அழகா போட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன். அவங்க எல்லாம் செல்ஃபி எடுக்கிற கும்பல்ரா, அவங்க பாட்னு எடுத்துப்பாங்க. நீ இங்க வாடா பாய்ஸ் டீம்ல, நம்ம சூப்பரா போட்டோ எடுத்துக்கல, செட்டிங்ஸ் எல்லாம் பக்காவா பண்ணி எடுக்கலாம். அதுங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுடா. டேய் நீ வாடா, நீ முதலிங்க. பாரி காயத்ரி, உன் புருஷன் ரொம்ப ஓவரா பேசின்னு கிடக்குறான். வீடு அவன் பாட்டுன்னு கழுத மாதிரி கத்திட்டு போட்டோம், அவனை நைட்டு வச்சுப்போம். அதுவும் சரிதான் சத்தான் இன்னைக்கு. செல்லக்குட்டியா நீ என்னத்துக்கிட்ட அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க? நீ போய் போட்டோ எடுப்போ. தினேஷா ராகுலே வாய் முடிக்கணும், போட்டோ எடுத்துட்டு போயிடாம இதே சொல்லிட்டா, இல்லைன்னா கல்லு வரும் சொல்லிட்டாங்க. நான் போயிட்டேன்பா. அண்ணா ஓடிட்டாரு அண்ணி. அதான்டா அண்ணியோட பவரு. போ போய் போட்டோ எடுப்போம். சரிங்க அண்ணி. அண்ணி நான் கடைசியா என்னையும் சத்யாவையும் ஒரே ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா? என்னடா நீ இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன். ஒரே ஒரு போட்டோ தானக்கா? நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம்டா. செல்ஃபிலாம் நம்ம ஏற்கனவே நிறைய எடுத்துட்டோம். நம்ம 2 பேரும் சேர்ந்த மாதிரி அழகா ஒரு போட்டோ வேணும். அண்ணி நீங்க எடுக்கிறீங்களா? அண்ணி எடுக்கிறேன், ஆனா போயிட்டு லோகு மாமா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வா. எதுக்கு? அவங்க பொண்ணோட நின்று போட்டோ எடுத்துக்கிறதுக்கு. இதெல்லாம் ரொம்ப டூ மச், வேணவே வேணாம் எனக்கு. அப்படி சத்யா கூட போட்டோ எடுக்கணும்னே அவசியம் இல்லை. சத்யா உனக்கும் எனக்கும் போட்டோவே வேணாம், சரியா? நான் போறேன், உங்க எல்லாரையும் மட்டும் போட்டோ எடுக்கிறேன். டே தினேஷ், சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம்டா. ஆமாண்டா, நாங்க விளையாட்டுக்கு தான் சொன்னோம். உன்னையும் சத்யாவையும் நாங்க போட்டோ எடுக்கிறோம், ஓகேவா? சரிங்க நீ, தேங்க்யூ சோ மச். சரி எல்லாரும் அழகா சிரிங்க பாப்போம், போஸ் கொடுங்க. பாருடி, அவனை மறுபடியும் வந்துட்டான். அதானே. டே எதுக்குடா குறுக்கால மறுக்கால ஓடுனுக்குற? நீ போய் ஆம்பளைங்களோட போட்டோ எடுத்துக்க வேண்டியதானே. ஆண்டி என்ன துரத்தி விட்டுனே இருக்கிறீங்க. நம்ம 3 பேர் இன்னும் ஒரு போட்டோ கூட எடுக்கல சேர்ந்து. வாங்கடி எடுத்துக்கலாம். சீ உங்க கூட எல்லாம் நாங்க நிக்க மாட்டோம். போ தானே போடா, நீ எல்லாம் தேவையில்ல. எங்களை போட்டோவே நிம்மதியா எடுக்க விடல நீ. போ, உன் கூட நாங்க போட்டோ எடுத்துக்க மாட்டோம். ரொம்ப ஓவரா பண்ணாதீங்கடி. சரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு இப்ப நானே உங்களை அழகா போட்டோ எடுக்கிறேன், சரியா? நீங்க அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருப்பீங்க நான் எடுக்கிற போட்டோல, சரி? அடியே அழகா எடுக்கணும். ஃபில்டர் எல்லாம் போடணும். ஃபில்டர் சுக்கு காப்பி எல்லாமே போட்டு எடுக்கிறேன்டியா. சரி அப்ப எடு. சித்ரா நீ வெயிட் பண்ணிடி, நம்ம அப்புறமா எடுப்போம். அவெல்லாம் வெயிட் பண்ணுவா. நீ போச குடுறி குடுமிக்காரி. ஏன் நட்டக்கோக்கா ஒழுங்கா போஸ் குடு. இருடா, ஓவரா ஆடுறல்ல, இன்னைக்கு நைட் இருக்கு உனக்கு. பேசாம வாயை மூடண்டிய, அப்புறம் வாய் கோணையாயிடும் போட்டோல. அழகா சிரிங்க 2 பேரும். ஐயோ சகிக்கல. சூப்பர் சூப்பர். ராகுலே நாங்க அங்க போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம், நீ வந்துருண்ணா. ஆனா ஒரு 5 மினிட்ஸ் நான் இங்க இருண்ணா வரேண்ணா. ஏன்டா நீ போட்டோ எடு, நான் போறேன். நான் இருண்ணா. சித்ராவை வேற அமுச்சு விட்டுட்டோம். என்னையும் இவளுங்களோட சேர்த்து ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுண்ணா. இருடி அப்படியே இருடி, நான் இன்னும் 2 போட்டோ எடுத்துட்டு உங்களோட வரேன். சரிடா எடு, முதல்ல எங்களை அழகா எடுக்கிறாங்க. இரு அவ்வளவுதான், உங்க கோட்டை முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப நீ எடு, நான் போட்டோ நான் போறாங்க. எப்படி ஓடுறான் போற? டே பாத்துறா. சரிங்கண்ணா. தெலுங்குடி எப்படி நிக்கிறாளுங்க பாரு. இப்ப எடு, நான் போட்டோவை. அட பாவி நீ இருக்கிய. என்ன பிரதர், என்ன ஃபீலிங்கு? ஒன்னும் இல்ல குறைங்க, போனை கொடுக்காம போயிட்டா. ஏன் உங்ககிட்ட இல்லையா போனு? ஏன் போனை விட உங்க போன் தான் நல்ல அப்கிரேடட் போன் ஆச்சே. எடுங்க போட்டோவை. எடுக்கிறேன். சந்தோஷ் என்னடி? போட்டோ நல்லா அழகா இருக்கணும்னு நடுவில் இருக்கிறவனை கூட ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ஏன் 2 பேரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்டா உங்க அண்ணன் இப்பெல்லாம் தோட்டத்துக்குலாம் செலுத்துக்கிறாரு? அவருக்கு என்ன பிரச்சனையோ? அவரு பிரச்சனையே நான் தான்டா. அதுவும் சரிதான். சரிடி, ரொமான்ஸ் பண்ணியா கொஞ்சமாவது அவர் கூட? அதெல்லாம் அவ பண்ணவே இல்லடா. இத்தனைக்கு சொல்லிட்டு தான்டா நான் ரூமை விட்டு வெளியே வந்தேன்னு. எரும மாடு, நான் போன கொஞ்ச நேரத்திலேயே பின்னாடி வந்துருச்சு. சீ என்னடி பொண்ணா இருப்ப நீ? நந்தினி அப்படியெல்லாம் பண்ணாத நந்தினி, அதான் பொண்டாட்டி ஆயிட்டல அவருக்கு. அப்புறம் என்னடி? எனக்கு பயமா இருக்குதுடா, நான் என்னடா பண்றது? சில நேரத்துல அவர்கிட்ட வந்தாலே உடம்புல அப்படி கூச ஆரம்பிச்சிடுதுடா எனக்கு. எல்லாம் உன் தோணல் தாண்டி. நீ தான் அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஜாலியா ரொமான்ஸ் மூட்ல இறங்கிடணும். அப்பதான் லைஃப் ஸ்மூத்தா இருக்கும். பாவம் என் அண்ணன் தனியா சுத்தி நிக்கிறாரு. தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காதீங்கடா, போட்டோ எடுக்கிறேன். சரிங்க பிரதர். சந்தோஷ் என்னடி அழகா போட்டோ எடுக்கணும், அவ்வளவுதானே எடுக்கிறேன். இல்ல வேற என்ன? என் கூட வாங்கல, போட்டோ எடுத்துக்கலாம். உனக்கு தான் நான் கிட்ட வந்தாலே பயமா இருக்கே. வாய ஒழுங்காவி, அப்புறம் கோணி ஆயிடும் போட்டோல. சரியான நேரத்துல ஆப்படிக்கிற ரெடி உனக்கு அவரு. அதெல்லாம் உங்க அண்ணன் கரெக்டா பண்ணுவான். நந்தினி இதை அப்படியே வளர விட்டுறாத, சரியா? சரிடி. எப்பா இந்த லொகேஷன் ரொம்ப நல்லா இருக்குல்ல. காயத்ரி இந்த போட்டோவை நம்ம டிபியா வைப்போம்னா நீயும் வைக்கணும், சரியாடியா? சரிடா வைப்போம். நந்தினி கேண்டி ஃபில்டர் போட்டு எடுடி, இந்த லொகேஷனுக்கு சூப்பரா இருக்கும். கேண்டி ஃபில்டரா? அதெல்லாம் செய்யாதிரி. நேச்சுரலாவே எடிட்டிங்ல நான் பாத்துக்கிறேன். கேண்டி தான் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதான்டா அழகா இருக்கும். போடா நான் அதையே வச்சுக்கிறேன். மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி பிங்கா இருக்க வேண்டிய வேணாண்டி அது. அதான் எங்களுக்கு வேணும். போ உனக்கு வேணாம் நீ நவுந்து போடா. அந்த பொண்ணை மட்டும் நான் போட்டோ எடுக்கிறேன். இவ்வளவு விட்டுட்டு நான் போடுமா? என் பொண்டாட்டி நீ வா.
அழுவுறான் பாரு சும்மா சும்மா போண்டாட்டின்னு. அப்போ மூடிக்கின்னு இருடா, நான் கேண்டி ஃபில்டர் போட்டு எடுக்கிறேன்டி. காயத்ரி நல்லா அழகா இருக்கிறேடி. தேங்க்யூ டி. ஏ ட்ரெஸ் ஸ்லிப்பர்லாம் நல்லா தெரியுதா? சூப்பரா தெரியுது. கையில இருக்க நெயில் பாலிஷ்லாம் தெரியுதாடி? நல்லா தெரியுதுடி. நான் அவ இடுப்புல கை போட்டிருக்கேனே, அது தெரியுதாடி உனக்கு? தெரியுதுடா. அப்புறம் என் ஷூ தெரியுதாடி? நாய போட்டிக்கினாலும் கேக்குறல. நான் எல்லாத்தையும் மாட்டிக்கின்னு தானே உட்காந்துக்கிறேன். அப்புறம் என்ன இது தெரியுதா அது தெரியுதான்னு கேட்டுக்கிறேன். மூஞ்சப்பற அவளுக்கு. நாளைக்கு நீ இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடாது. போடுறீ ரொம்ப தண்டா பண்றா. இரு எடுக்கிறான். நந்தினி இன்னும் கூட ஒரு 4-5 போட்டோ எடு. அப்பதான் எது நல்லா இருக்கோ அதை டிபில வைக்க முடியும். 4-5 என்னடி 10 கூட எடுக்கிற. நீ நல்லா போஸ்ட் கொடு. அவ சொன்னா மட்டும் 10 போட்டோ எடுப்பாளாம். நான் சொன்னதுக்கு ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு போனை தூக்கி போட்டு போயிட்டா. வாய மூடண்டா நான்சென்ஸ். வேற போஸ் எதனா கூட காயத்ரி. உட்காந்துக்கிட்டே எப்படி வேற போஸ் கொடுக்கறது? அப்படியே என் மடியில உட்காந்துக்குடி. அதெல்லாம் வேணாம். அப்போ புருஷ மடியில தானடி உட்கார சொல்றா. உட்காரு. அதெல்லாம் வேணாம். ஏன்டி பயப்படுறா? உட்காரு. வேணாடி. இதுக்கே 4-5 பேர் திரும்பி பார்த்துட்டு போறாங்க. நான் இப்படியே உட்காந்து போட்டோ எடுத்துக்கிறேன். நீ எடு. அழகா 2 பேரும் உட்காந்து போட்டோ எடுத்துக்கிட்டா 4 பேர் பார்க்க தாண்டி செய்வாங்க. ஷையா இருக்குடா எனக்கு. போறேன். சரி திரும்பிங்க. எதுக்கு? போட்டோ போஸ்க்கு தாண்டி. நீ திரும்பி என்ன பார்த்த மாதிரி இரு, நான் உன்னை பார்த்த மாதிரி இருக்கேன். மேலதான் உட்கார மாட்டேன்ட்ட. அட்லீஸ்ட் பார்த்த மாதிரியாவது போட்டோ எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும் சரியா? சைடு வியூ சூப்பரா இருக்கும். நாளே ஒரே நிமிஷம் இருந்தா. சரிடா. திரும்பிடி. நாளே இப்ப எடு போட்டோவை. சூப்பர்ரா. காயத்ரி என்ன பண்ற? இருமை அறிவேலடா உனக்கு. போட்டோ எடுத்துட்டியாடி நீ அத? சூப்பர்டி என் சொல்லி குட்டியே. அதை தான் நான் டிபியை வைக்க போறேன். இருக்கே சரியானவன்டா நீ. சரியானவன் தாண்டி உனக்கு நானு. சரி நாளையா எங்களை எடுத்தது போதும். நீ அண்ணன் உட்காருங்க, நான் உங்களை எடுக்கிற போட்டோ. அவரு கூடவா? ஆமாண்டி. சரி அந்த ஆளு எங்க இருக்காருன்னு பார்த்து சொல்லு கொஞ்சம். இங்கதானடி மரத்துக்கிட்ட நின்று இருந்தாரு. அது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடிடா. இப்ப காணும் ஆளு. எங்க போனாருன்னே தெரியல. மனோ அண்ணனும் காணும். சரி விட போனை போட்டு கேட்டுக்கலாம். இதே ஸ்பாட்ல உட்கார வச்சு உன்னி அண்ணனே நான் போட்டோ எடுக்கிறேன்டி. இங்க பாரு, இப்ப நான் எப்படி காயத்ரிக்கு கிச்சு கிச்சு பண்ணேன் அதே மாதிரி நீ அண்ணனுக்கு பண்ணணும்னா. ஐயா என்ன ஐயா ரூம்ல இருந்தாதான் பயமா இருக்குங்கிற. இது பப்ளிக் பிளேஸ் தானே. என் அண்ணனுக்கு ஒரே ஒரு கீசு கொடுக்கணத்துல நடி காயத்ரி சொல்ற. பாருடி அவனை கூறு கட்டத்தனமா பேசுறான். ரூமுக்குள்ள இருந்தாலே எனக்கு பயமா இருக்குங்கிற. வெளியில வந்து கொடுன்றான். மூஞ்சப்பாரு அவனுக்கு. அந்த ஏலையை எடுத்து அப்படியே மூக்குல சொருடி அவனுக்கு. உனக்கு தானடி நான் நல்லது செய்யறேன். என் மூக்குல ஏலையை சொருணுங்கிற. நீ நல்லது செஞ்சு கீழ்ச்சி அதெல்லாம் போதும். எல்லாரும் உன்ன மாதிரி பறக்க விட்டின்னு நினைச்சிட்டு இருக்க நீ. படா முதல்ல சி எழுந்து வாடா போலாம். இங்க பாரு, நீ பண்ற எல்லாத்தையும் இப்ப நான் நோட் பண்ணிக்கினே தான் வரேன். நைட்டுன்னு ஒண்ணு வரோம்ல மவள, இன்னைக்கு நீ காலிடி என்கிட்ட. சும்மா இதை சொல்லி பயமுறுத்து. நீ மூஞ்சி பாரு அவனுக்கு. யோ சந்தோஷ என்னங்க? நில்லுங்க நான் வரேன். என்னன்னு சொல்லுது பாருது. சரிவா நம்மளும் பின்னாடியே போவோம். என்னடி வேணும் உனக்கு இப்போ? நீங்க தான் வேணும். என்னது? பின்ன போட்டோ எடுக்கணும்ல. போட்டோ எடுக்கிறதுக்கு நீங்க வேணும்ல. அது சரி, அதை ஏற்கனவே எடுத்தோம் மேடி. அது குரூப் போட்டோ தானே சந்தோஷ். நம்ம 2 பேரும் தனியா எடுத்துக்கலாம். சரி அவ்வளவுதானே எடுத்துக்கலாம். ராகுலே போட்டோ எடுறா. சரிண்ணா, அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இருங்க நான் ஆப்போசிட்ல போயிடுறேன். சரிடா. பாரா இவர. யோ என்னடி ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுக்கலான்னு தானே சொன்னேன். ஒன்னா தானே நிக்கிறோம். இதுக்கு பேர் ஒன்னா நிக்கிறதா? நான் ஒண்ணு இங்க தனியா இல்லையடி, நீயும் கூட தானே இருக்க. போட்டோ எடுக்கலாமா? இருறா. ஏங்க 2 பேரும் இங்க நிக்கிறோங்கிறதுக்காக ஒன்னா இருக்கும்னு அர்த்தமா? தனித்தனியா தானே நின்றுகிட்டு இருக்கோம். போட்டோக்கு எப்படியா போஸ்ட் கொடுப்பாங்க? இப்ப என்ன பண்ணணுங்கிற ஒன்னும் தெரியாதுல்ல உங்களுக்கு. கிட்ட வந்தாதான் மேடம்க்கு பயமா இருக்குமே. யோ ஆனா சரியான பிரகாஷ் ராஜியா நீ. எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. வான்னு சொன்னா வருவேன், வேணான்னு சொன்னா தூரம் பண்ணிப்பேன். அவ்வளவுதான். என்ன நடக்குதாங்க? மூடுறா. யோ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல நீ? அடியாரி வய மானத்தை கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்காளே, உன்னை தாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க இருக்கிறீங்களே, கைய கொடுங்க. அதுக்குள்ள போட்டோ எடுத்துட்டேன். நல்லா வந்துச்சா? கையை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தேன். இப்போ ஃபுல்லா எடுக்கிறேன். ஆமா அது என்ன 2 பேருக்கு நடுவில் வேற யாருன்னா வந்து நிக்க போறாங்களா என்ன? அது அங்கேயே கேளு. நானா அவளுக்கு பயமா இருக்கும்டா ராகுலு. ஏன்னா இப்படி வெறுப்பேத்துற? பாவம்னா அவ. ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க சந்தோஷ். நான் அதை பத்தி அப்புறம் சொல்றேன் உங்ககிட்ட. நீங்க இப்ப போட்டோக்கு போஸ்ட் நல்லா கொடுங்க. ரைட்டு ராகுலே, ரெடியாடுறா? நான் ரெடி தான்ப்பா. யாருமே வர போவ இல்ல. சூப்பரா போஸ்ட் கொடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வேற லெவலு. தப்பு பண்ணிட்டியடி. நான் சொன்ன ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்லு.
ஒன்றும் இல்லை சந்தோஷ். இப்போ புரியுது இவன் ஏன் இப்படி பயப்படுறான்னு. காயத்ரி அவன் மூஞ்ச பாரு எப்படி வச்சிருக்கிறான்னு. பார்த்துட்டு தான் இருக்கேன், திருன்னு முழிக்கிறா பாரு. சரி சரி ஃபோட்டோ எடுறா, யாராச்சும் வந்துட போறாங்க, அப்புறம் அவளுக்கு எம்பாரசிங் ஆயிடும். எம்பேரிஷிங்க ஆயிடுமா? உங்களுக்கு தாண்டி இதெல்லாம் ஆகுது, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகிறது இல்லை. நாங்கள் எதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. எங்கள் காதல் பக்கத்தில் இருந்தால் நாங்கள் உலகத்தையே மறந்துடுவோம். மறப்பீங்க. வேற போஸ் கொடுக்கலாமா? இந்த போஸ் ஓகேவா? ஒரு சேஞ்சஸும் இல்லையே. என் கை ஒரு இன்ச் கீழே இறங்கி இருக்குல்ல. சந்தோஷ். வில்லையா நீ? விடு என்ன. அடே பிரதீப், சொல்லுங்க பாட்டியே. என்னடா என்ன பாட்டி நீ கேட்டுக்கிற? போய் போட்டோ எடுங்களா? போட்டோ தானே பாட்டி, தாராளமா எடுக்கிறேன். ஆனா நீங்க கொஞ்சம் பார்த்து உட்காருங்க பாட்டி, ஸ்லிப் ஆயிட போகுது. எல்லாம் சீலிப்பெல்லாம் ஆகாது. நான் கிரிப்பா பூச்சி பண்ணி போ. நீ போய் போட்டோ எடு, டக்குன்னு எடுப்பா. நீங்க போங்க மாமா, அதெல்லாம் விழாம நிக்கும். ஊர்ல என் கூட வண்டியில வரும்போதே சர்க்கஸ் காமிச்சுன்னு வரும் இது. ஆமா மாமா, நானே பார்த்திருக்கேன். சரிம்மா நீ சொல்லிட்டல, அப்ப நான் நம்பி போறேன். பாட்டியே பாத்துன்னு. வாடா போய் சீக்கிரமா போட்டோ வேடிய. இந்த பாரு, இது டைட்டானிக்கல அந்த ரோஸ் இருப்பாளே அந்த போஸ். இது பின்னாடிக்கிறான் பாரு, அவன் தான் என் ஜாக்கு. ஆமா ஆமா, நான் தான் இந்த கேள்வியோட ஜாக்கு. நல்ல என்டர்டெயின்மெண்டா இருக்கு போலமா காயத்ரி உனக்கு. ஆமா மாமா, அதான் இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டாங்களே, பின்ன என்டர்டெயின்மெண்ட்டாக தானே இருக்கும். நீங்க போட்டோவே எடுத்துருங்க, இல்லைன்னா அடுத்து எதனா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாப்பா, டக்குனு போய் எடு. நானும் எவ்வளவு நேரம் தான் ஒரு காலிலே தொங்கின்னு கிடக்குறது. இந்தோ போயிட்டு. டார்லிங். என்ன? சே ஒண்ணு இல்லடியே டார்லிங். அடப்பாவி. சொல்லு டார்லிங். ஐயோ, வயிறு எறிறா பாரு ஒருத்தி பின்னாடி உட்காந்துக்கினே. டார்லிங் நீ என்ன பண்றன்னா, இப்படியே கை தூக்கிட்டு இருந்தனா கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் பெடல ஒரு அமுக்குன்னு வைய, நீ ஊந்துருவே. நீ என்ன பண்ணி சொக்கா வலையிட்ட புடிச்சுக்கோ. சரிடா அப்பா, சொன்னிய. நான் கூட நீ வண்டி ஓட்டாம ஒரு இடத்துல தான் நிக்க போறேன்னு நினைச்சேன். வண்டி ஓட்டினா கீழே ஊயிந்திர மாட்டானாடா. அதுக்கு தானே கேள்வி சொன்னா, சாட்டிய புடியே. ராகுல் நீ இருக்கியே. இருக்கந்தான் சொல்லுன்னா. ஒன்னும் இல்லடா. எவ்வளவு நேரம் கழிச்சு எடுக்கிறாரு பாரு. மாமா இன்னொரு போட்டோ. இருப்பா போஸ் மாத்திக்கிறேன். நானும் மாத்திக்கிறேன். கேள்வியே வண்டி ஆட்டாதே கேள்வியே. பாத்தே கேள்விய சட்டையில கைய வைக்க சொன்ன, இப்ப என் மூஞ்சில கைய வச்சுட்டு நீ பாத்து கேள்விய. அப்படியே கொஞ்சம் கையை கீழே இறக்கி ஷோல்டர்ல வச்சுக்கோ. ராகுல் பாட்டி பாத்து பாட்டி. ஏய் கேள்வி அது என் மூக்கு. எப்பா கரெக்டா வச்சுட்ட. அப்படியே இரு கேள்வியே. நீ இதெல்லாம் சொல்ல வேண்டாம்டா, அதுவா நின்றும். சர்ச பெல்ட் அடிப்போ. இது பெல்ட்டியா? ஆண்டி அதெல்லாம் வேணாம் ஆண்டி. சர்சே அந்த ஆண்டி பேச்செல்லாம் கேட்காத சர்சே. போடா, என் தோஸ்து என்ன சொல்லுது அதில் செய்வேன். அடிப்பா நீ கேள்வி. இன்னொரு தடவை சைக்கிள் ஆட்டணுன்னு கீழே தள்ளி விட்டுருவோம் சொல்லிட்ட உன்ன. ராகுல் ஏன்டா இப்படி பேசுற? பின்ன இது எவ்வளவு சேட்டை பண்ணிட்டு பாரு, என்னால தாங்க முடியல. ராகுல் பின்னாடி இருக்க வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல, நீ ரிக்ஷாவை முன்னாடி தள்ளு. அது பின்னாடி இருக்கிற வண்டியில இருந்து வந்த சத்தம் இல்லடி, ரோசா ஆண்டி வாயில இருந்து வந்த சத்தம்டிய. ஆமாமா, நீங்க தானா ஆண்டி? நான் கூட வண்டின்னு நினைச்சிட்டேன். டே ராகுலே, போட்டோ போதுமா? இன்னும் எடுக்கணுமாடா? போதும் மாம்சே போதும். இதுக்கு மேல என்னால முடியல. இந்த கேள்வி வண்டி ஓவர் ஆட்டுது. கேள்வியா பொறுமையா இறங்கு கேள்வியா, வேற லொகேஷன்ல போய் போட்டோ எடுத்துக்கலாம். அப்படியா சொல்ற? சரி ரைட்டு. ஏண்டா போன முறை அந்த கிலாஸ் பீச்சுக்கு போனோமே, கிலாஸ் பீச் அங்க போலாமாடா? போலாம், ஆனா நாளைக்கு போலாம் கேள்வியா. எல்லாத்துக்கும் இன்னைக்கு சுத்திட்டா நல்லா இருக்குமா? நாளைக்கு போலாங்க. ஆமா கரெக்ட் தான், நாளைக்கு போவாங்க. இன்னைக்கு இதோட போதும். ஆளாளுக்கு ரூமுக்குள்ள போயிட்டு நல்லா துண்டு போட்டு சரக்கு அடிச்சுட்டு தூங்குவோம். என்னது? அடே எனக்கு இல்லடா, அதே இந்த கேள்விக்கு. இது பாண்டிச்சேரிக்கு வரன்னு ஒத்துக்கிட்டதே அதுக்கு தானே. ஆமாண்டா ராகுலே, அழகு வாங்கி குடுறா. பாரா இதா கேள்வியா, நீ இருக்கிறியா? வாங்கிக்குறா என் செல்ல நீ. இவ ஒருத்தி எல்லாத்துக்கும் சிரிச்சுன்னு கிடக்குறா பாரு. அடே நீ வாங்கி குடுறா ஆயாக. சரி வாங்கி தரேன். வண்டியில இருந்து பொறுமையா இறங்கு கேள்விய. அதான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டுல, நீ சொல்றது எல்லாத்தையும் கேட்பேன் நானு. தீருட்டு கேள்வி. சரி இறங்கு. இவன் ஒருத்தன் நம்ம எல்லாத்தையுமே போட்டோக்காக தான் போஸ்ட் கொடுக்குறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். டே கமலா, சொல்லு மச்சி. பேசிட்டு தான்டா இருக்கேன். ஓ சரி, போட்டோக்கு போஸ்ட்னு நினச்சிட்டேன். சரி ஓகே மச்சி, யூ கேரி ஆன். நான் மனோஜோட இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லது மச்சான். சரி அப்புறம் நீ சொல்லு. என்ன சொல்லணும்? எது வேணாலும் சொல்லு. கையை விடுறீங்களா இல்ல எங்க மாமாவை கூப்பிடுவேன்? இதுலலாம் உஷாரா இரு நீ. அப்படிதான் இருக்கணும். மாமா சொல்லி கொடுத்தானா? ஆமா, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறான் பொழுதுதான். பின்ன என் மாமா வச்சு எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க தான் செய்வாரு. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் உன் மாமக்காரனை மிஞ்சிக்க ஆள் இல்ல. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவர் அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் 2 பேரும் தனித்தனியா நிக்கணும், கையெல்லாம் கூட பிடிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் மாமா பேச்செல்லாம் யாரும் கேட்க போறது இல்லைங்க. அது சரி. சரி, அதுக்குன்னு கல்யாணம் ஆகுற வரைக்கும் கைய கூடவா பிடிக்க கூடாது? நோ வே.
வேயெல்லாம் இருக்குதான், மனசுதான் இல்ல. பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். இந்த ராகுல் இருக்கானே பா. என் மாமாவெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க. எம்மா தாயே, உன் மாமா புராணத்தையே பாடிக்கிட்டு இருக்காத, நான் ஒன்றும் சொல்லல. சரி சரி, அப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் வீட்டில் எப்போ சொல்ல போகிறீங்க? என்ன சும்மா சும்மா எல்லாம் அதையே கேக்குறீங்க? இப்பதான் நந்தினி கேட்டுச்சு, அதுக்கு முன்னாடி காயத்ரி கேட்டுச்சு, அதுக்கும் முன்னாடி உன் மாமங்காரன் கேட்டான். எதுக்கு எல்லாம் அதையே கேக்குறீங்க? அப்போ தானே நீங்கள் என்ன சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிப்பீங்க, அதுக்கு தான் கேட்டாங்க. கரெக்டு தான், ஆனாலும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. சரி புரியுது, ஆனால் இப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. வீட்டில் முதல்ல விஷயத்த சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களோட மைண்ட் செட் எப்படின்னு தெரியும். எப்படியும் உங்கள் அம்மா முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ணணும்ல. கரெக்டு தான். பேசாம நீயே வந்து டைரக்டா பேசுறியா எங்க வீட்ல? பாரு இவரை. என்ன என்னன்னு கேட்குறீங்க? நான் எப்படி உங்கள் வீட்டில் வந்து பேச முடியும்? எடுத்ததுமே உங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளியே போட்டின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நான்? போக முடியாதுன்னு சொல்லி சண்டை போடு. பாரு என்ன சும்மா சும்மா பாருக்கிட்டு? பின்ன ஆரம்பத்திலேயே முட்டுக்கட்டை போடுற மாதிரி பேசுறீங்க. நான் எடுத்ததுமே உங்க அம்மா கிட்ட சண்டை போடணும்னு. சண்டை போடணும்னு சொல்லல, பட் வேற வழி இல்லைன்னா சண்டை போட்டு தானே ஆகணும். இங்க பாருங்க குணா. எங்க பாக்கணும்? என்ன பேசுறீங்க நீங்க? நீ தானம்மா இங்க பாருன்னு. இது ஒரு பேச்சு வாக்குல சொல்றது. ஏங்க இப்படி இருக்கீங்க? சரி சரி, கோவப்படாத, சொல்லு விஷயத்த. உங்க வீட்ல நீங்க தான் நம்ம விஷயத்தை பத்தி தைரியமா பேசணும். அப்பதான் எங்க வீட்லயும் உங்க மேல ஒரு மதிப்பு வைப்பாங்க. இல்லைன்னு வைங்க, அவ்வளவுதான். சும்மா சொன்னேன், நானே பேசிக்கிறேன் எங்க வீட்ல. சரி, அப்புறம் எங்க வீட்லயும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தான் வந்து எங்க அப்பா அம்மாவை சமாதானப்படுத்துற மாதிரி இருக்கும். இது என்னடா போங்கா இருக்குது? உங்க வீட்ல தான் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கண்ணா. சப்போஸுங்க. சப்போஸா? ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன். சப்போஸ் ஒத்துக்கலன்னா நீங்க தான் வந்து சமாதானப்படுத்தணும். இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்குது. என் வீட்ல வந்து பேசணும்னா நீ ஒத்துக்க மாட்டற, உன் வீட்ல வந்து மட்டும் நான் பேசணுமா? பேசிதான் ஆகணும். அப்பதான் உங்களோட மதிப்பு இன்னும் கூடும். அப்படி ஒரு மதிப்பே எனக்கு வேணாமா. குணம். சும்மா சொன்ன, நீ நான் மூஞ்சி லட்சம் மாதிரி பேர் சொல்லிட்டே இருக்கிற. அதானே உங்க பேரு? அதான் என் பேரு. இருந்தாலும் புருஷன் இப்படி எல்லாம் பேர் சொல்லி கூப்பிட கூடாதுமா. அது நீங்க எனக்கு முதல்ல புருஷன் ஆகுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். உன் மாமா உனக்கு ரொம்பவே நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கான் போல இருக்குது. சூப்பரா உஷாரா இருக்கிற. நீங்க வேற. இதுவும் நான் சும்மா தான் சொன்ன விளையாட்டுக்கு. உடனே ஓடிப்போ உங்க மாமா கிட்ட சொல்றது, அப்புறம் என்கிட்ட சண்டைக்கு வருவான். சேச்சா சொல்ல மாட்டேங்க. உங்ககிட்ட இப்படியே பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. பேசுவோம், அதான் டைம் இருக்குல்ல, தாராளமா பேசுவோம். ஐ லவ் யூ. என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை. சரி வா, நம்ம அங்கே போகலாம். குணா இல்லைங்க, எப்படி போறாரு பாரா. ஐ லவ் யூன்னு தான் சொன்னாரு, ஆனா திரும்பி கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு. இன்னும் கூட இருந்தாலும் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்காரு நம்ம கிட்ட. போனோமா ஊரை சுற்றி பார்த்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ரூமுக்குள்ளவே முட்டை விட்டுன்னு இருக்கிறதுக்காட்டி நீங்கள் போனீங்க அங்கே. அம்மா என்ன நொம்மா டென்ஷன் ஆகாத பார்வதி, ஜாலியாக பேசு. வேற வேலை இல்லை, பேசுகிறாங்க. ஏச்சனா இப்போ சாயங்காலமாச்சு வேற எங்கன்னா போறீங்களா இல்லை எப்படி ரூமுக்குள்ளேயே தான் இருக்க போறீங்களா? நைட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாரும் வெளியே போகிறோமா? அது சரி, அதையாச்சும் உருப்படியாக பண்ணுங்க. சரிங்கம்மா திட்டாதீங்க. ஏன்னா திட்டலாம் கிடையாதுமா, நீங்கள் ரூமுக்குள்ளேயே இருக்குன்னு சொன்னது எனக்கு கடுப்பாயிடுச்சு, வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு அவ்வளோ தூரம் போனீங்க. இப்போ சாயங்காலமாவது அப்படியே எங்கன்னா போய் சுற்றி பார்த்துட்டு வாங்கண்ணா, ஃபோட்டோலாம் எடுத்துக்கோங்க நல்லபடியா. சரிங்கம்மா, சாப்பிட்றதுக்கு கிளம்பி போவோம்ல, அப்படியே அதுக்கு முன்னாடி சுற்றி பார்க்க வேண்டியதுதான். சரி ஜாகிரதைண்ணா. பசங்க மேலெல்லாம் ஒரு கண்ணு வச்சுக்கடியே, வயசு பசங்க எல்லாம். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்மா, அதெல்லாம் கண்கொத்தி பாம்பட்டும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எல்லாத்தையும். இது ரூமுக்குள்ளே உட்காந்துக்குண்ணா? அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, நான் ரூமுக்குள்ளேயெல்லாம் இல்லை, அங்கங்கே வெளியெல்லாம் போய் சுற்றிக்கிட்டு தான் இருக்கோம். ரெசார்ட்டுக்குள்ளேயே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம்மா. சரி பிள்ளைங்களா என்ன பண்ணுங்க? எல்லாம் உட்காந்து கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருக்குங்கம்மா, சித்ரா தலைமையில். அட கொடுமைய, சித்ராக்கு இங்கே இருந்தாலும் பசங்களை பார்த்துக்கிற வேலை தான், அங்கே போயும் பசங்களை பார்த்துக்க விட்டுட்டீங்களா? எண்ணிக்கை அதிகம் இல்லைம்மா, அதனால தான் சித்ரா கிட்டேயும் சத்யா கிட்டேயும் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம், சின்ன குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு. நாங்களாம் பெரிய பசங்க மேலே கொஞ்சம் கண்ணை வச்சுக்கிட்டு கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். சரி அப்புறம் என்ன ஆராத்து என்ன பண்ணுற? ஆராத்து சந்தோஷ் கூட உட்காந்து பேசி நிற்குது. அது சரி, சண்டை போடாமல் இருந்தால் சரி தான் ரெண்டு பேரும். அதெல்லாம் சண்டையெல்லாம் போட மாட்டேங்குதுங்கம்மா பசங்க இப்பெல்லாம், ஒரே கொஞ்சம் தான், நல்லா கொஞ்சிக்கின்னு ஜாலியாக இருக்குதுங்க. நடி சொன்ன அது பேசி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்ல வந்தம்மா, அதைத்தான் அப்படி சொல்லிட்டேன். அதானே பார்த்தேன். நிச்சயம் தாண்டி முடிஞ்சிருக்குது, கல்யாணம்னா ஆகலை. பார்த்து அதுங்க மேலே கண்ணு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வைங்க. கண்டிப்பாம்மா கண்டிப்பா. சரிடி, அப்போ நான் ஃபோனை வச்சிடுறேன், நீங்களாம் நல்லபடியாக இருந்துட்டு வாங்கண்ணே. சரிம்மா, நான் ஃபோன் பண்ணுறேன் காலையில். என்ன? சரிம்மா வச்சிடுறேன். என்னம்மா பாரு, பசங்களாம் நல்லா சந்தோஷமா இருக்காங்களா? எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி இருக்கிறாங்களாம், அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. சரி, என்னமோ பாரு, பசங்க சந்தோஷமா இருந்தா போதும். ஆனால் நான் மட்டும் சந்தோஷமே இல்லாமல் உட்காந்துருக்கேன். பாரு, இதுக்கு இப்போ வந்துட்டீங்க, ரூமுக்குள்ளே போய் உட்கார சொல்லாதே. உங்கள் அம்மா சொன்னது கேட்கல, போ ரூமுக்குள்ளே போய் உட்காரு போ. ஏன் தான் எல்லாரும் இப்படி பண்ணுறீங்களோ தெரியல. இந்த பாரு, அழுதுன்னு இருந்துட்டு வெங்காயத்தை தூக்கி அடிப்ப சொல்லிட்டேன் போடி. சும்மா மிரட்டாதீங்க, நான் போகிறேன். ஆனால் எவ்வளோ நேரம் தான் தனியாகவே நான் உட்காந்துருக்கிறது? நீங்கள் எல்லாரும் ஜாலியாக உட்காந்து பேசுறீங்க. சரவாத்தியும் ஏன் வீட்டுக்கு போயிட்டாங்க, இப்போ நான் யார்கிட்ட தான் உட்காந்து பேசுறது? நீ யார்கிட்டயும் பேச தேவையில்லம்மா, உங்ககிட்ட பேசுற அளவுக்கு இங்கே யாருக்கும் மனசும் இல்லை. நீ போய் உன் ரூம்லேயே உட்காருப்போ.
யாரோ அக்காவே ஏதோ போனா போட்டோங்கிறதுக்காக உங்களோட உட்காந்து பேசியிருக்கிறாங்க. அவங்களையும் சும்மா சும்மா போய் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காத. போ ஒரு ரூமுக்கு போ. ஏதோ நாயை விரட்டுற மாதிரி விரட்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல. சரி நான் போகிறேன். அப்பா மாமான்னு யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல, யாரும் பேச தேவையில்ல. நான் போகிறேன். ஆனால் நைட்டுக்கு சீக்கிரமாக சோறு மட்டும் போட்டுருங்க. எனக்கு இப்போவே பசிக்குது. இன்னும் 2 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறோம் போ. 2 மணி நேரம்லாம் என்னால் தாங்க முடியாது. சீக்கிரமாக செஞ்சு தாங்க. சாயங்காலமும் எந்த ஸ்நாக்ஸும் செஞ்சு தரல. வீட்லேயும் எந்த ஸ்நாக்ஸும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் எல்லாத்தையும் பூட்டி வச்சிருப்பீங்க போல இருக்குது. ஒன்றும் என் கண்ணில் படலை. என்னால் தாங்க முடியாது. சீக்கிரமாக செஞ்சு தாங்க. சரி, சப்பாத்தி போட ஆரம்பிச்சதுமே உன்னை கூப்பிட்டு 2 கொடுக்குறோம். சரியா? இப்போ போ. 2 எனக்கு பார்த்தா தட்ட ஒரு 8 வேணும். 8 சப்பாத்தி எப்படி சாப்பிடுவே நீ? அதுவும் எல்லாமே உங்க அம்மா ஆளு பரோட்டா தானே பண்றா. அவ்வளோத்தையும் எப்படி தின்ன முடியும் உன்னால? நான் சாப்பிடுவேன். நீ தின்னுவங்கிறதுக்காகலாம் உனக்கு 8 தர முடியாது. ஆம்பளைங்களே வீட்டில் இருக்கிறவங்க 3 தான் கேட்டிருக்கிறாங்க. உனக்கு நடி 8 போ முதலிங்கிறது. எனக்கு பசிக்குது. பசிக்கு தானே வீட்டுக்கு பின்னாடி செங்கல் போட்டு வச்சிருக்கேன் பாரு. எடுத்து தின்னுப்போ. செங்கலை தின்னணுமா? அம்மா எவ்வளோ சொன்னாலும் போக மாட்டேன் நீங்கிறது. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். சரி நான் போகிறேன். தவிர இந்த அநியாயம் இங்கினியாயெல்லாம் சொல்லின்னு கிடக்காத. உனக்கு வேலை வேலைக்கு சோறு போடுறதே பெரிய விஷயம். மூஞ்ச பாரு அதுக்கு. நல்லா ஒரு வேலையை செய்யாமல் உக்காந்து நல்லா தின்னுன்னு கிடக்குது சுகமா. ஆமாம், நீ இதுக்கு வேலை செய்யாமல் சோறு தின்னும்? நீ என்ன பண்ணுற? நீ உட்காரிங்க. உட்காரி. நான் என் ரூமுக்கு போகிறேன். நீ ரூமுக்கெல்லாம் ஒன்றும் போத்தாவில்ல. உட்காரேன்னு உன்னை. எதுக்கு அத்தை? மீனா அப்படியே பின்னாடி வடியே. நீ போய் உட்காரிங்க. உட்காந்து அந்த எல்லா வெங்காயத்தையும் நறுக்கி தரேன். என்னது? உட்காருன்னு உன்னை. அத்தை என்ன அத்தனை ராகம் வச்சுக்கிட்டு இருக்கேன்? உட்காரடி. உன் அத்தை எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உட்காரு. ஏன்டி, வெங்காயத்தை நானே கட் பண்ணி தரேனே, அவளை அனுப்பி விடுங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீ சும்மாரு. ஏன் உட்காரி. சரிங்க அத்தை. ஏன் பாரு, அவளை ரூமுக்கே அனுப்பி விட வேண்டியதுன்னு. பழக்கம் இல்லாத வேலையெல்லாம் எதுக்கு செய்ய வைக்கிற? அது பழகலங்கிறதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? நாம தான் பழக்கப்படுத்தி விடணும். தாவ ஆத்தக்காரி தான் எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா உட்காந்து கிடக்குறா. என்ன ஏன் இழுக்கிற இப்ப? உன்னை இழுக்காம வேற எவ்வளவு இழுக்கிறது நினைப்பா? உன்னால தானே உன் பொண்ணு இப்படி உட்காந்து கிடக்குதே ஒன்றும் தெரியாம. நான் அவளுக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுத்து செய்ய வைக்கணும்னு முயற்சி பண்ண பாரு. ஆனா இவகிட்ட நான் ஒரு சின்ன வேலை சொன்னாலும் அவங்க அப்பாவை இழுத்துட்டு வந்து விட்டுருவா. அவர் வந்து என்ன சொல்லுவாரு? என் பொண்ணு இந்த வீட்டுல எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவாரு. அப்ப என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? உன்னை சொல்லியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது பேரு ஏய், என்னத்துக்கு இப்ப நீ வெறும் போட தட்டின்னு கிடக்குற? சும்மாதான் அத்தை. என்ன செய்யணும்னு சொல்லுங்க இப்ப. உன்னை என்ன செய்யறதுக்கு உட்கார வச்சேன் நான் இப்போ? வெங்காயம் நறுக்கணும்னு சொன்னீங்க. அதை செய்யப்போ. எப்படி நறுக்கணும்னு சொல்லி கொடுக்கணும்ல? தின்றதுக்கு யாருன்னா உனக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு அவசியமே இல்லை. கையில சோறு எடுத்து வாயில போட்டு மெல்ல வேண்டிட்டான். ஆனா இதெல்லாம் அப்படியா? எப்படி அறியணும் அப்படின்னு சொல்லணும்ல. வெங்காயத்தை எப்படி அறியணும் சொல்லி கொடுங்களேன். சரிடி அம்மா, கத்தாத. நானே உனக்கு சொல்லித்தரேன். சொல்லுங்க அத்தை. அந்த வெங்காயத்தை நான் தோல் உரிச்சு வச்சிருக்கேன்ல, அதே மாதிரி இருக்கிற எல்லா வெங்காயத்தையும் தோல் உரிச்சு வச்சுக்க. சரி. அப்புறம் எல்லா வெங்காயத்தையும் சரிசமமா கட் பண்ணி தண்ணிக்குள்ள போட்டுக்க. சரி. அப்புறம் எல்லாத்தையும் கச்சி துன்று. அத்தை பின்ன கீருக்கு மாதிரி கேள்வி கேட்டுக்கிற. சரிசமமா கட் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் வெங்காயத்தை நறுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் என்ன இருக்குது உனக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது? பாதியை நறுக்கி போட்டதுக்கு அப்புறம் எப்படி கட்டு பண்ணணும்னு சொல்லணும்ல நீங்க. அதை சொல்லாம பிரியாணிக்கு போடுற மாதிரி நீட்டா போடணுமா? முட்டை ஆம்லேட்டுக்கு போடுற மாதிரி இப்படியா போடணுமா? இல்ல இந்த சில்லி சிக்கன் எல்லாம் போட்டு தருவாங்களே, அது அந்த வெங்காயம் அப்படியே கியூபா இருக்குமே கட்டமா, அந்த மாதிரி போடணுமா? பரவாயில்லையே, வெங்காயத்தை எந்தெந்த டைப்ல கட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கே உனக்கு. பின்ன துணுதுல நல்லா வகையா சொல்லுச்சுல்ல பார்த்தல. பிரியாணிக்கு மாதிரி வேணுமா, இல்ல நான் முட்டை ஆம்லேட்டுக்கு மாதிரி வேணுமா, இல்ல சில்லி சிக்கனுக்கு மாதிரி வேணுமான்னு எல்லாம் துன்றதை வச்சு தானே சொல்லிச்சது. அதுக்கா சுயமாலாம் ஒன்றும் தெரியாது. சரி விடு பாரு, அதையாவது அவ சொல்றாள்ல. அதை சொல்லுங்க அத்தை. சும்மானாலும் திட்டுறாங்க. வெங்காயம் அறியறேன்னு ஒத்துக்கினதே பெரிய விஷயம். என்னதே? ஒன்றும் இல்லை, இருங்க நான் தோலெல்லாம் உரிச்சு போட்டு சொல்கிறேன். வெங்காயத்துல இருந்து தோல் மட்டும்தான் உரிக்கணும். வெங்காயத்தையும் சேர்த்து உரிச்சு போட்டேன்னு வையோ, உன் முடிய பூச்சி செவுத்துல வச்சு இடிச்சிடுவேன். ஐயோ என்ன பாரு நீ, சும்மா இருடி ஒவ்வொருத்தி. ஏய் என்ன வேடிக்கை பார்த்துன்னு வெங்காயத்தை உரிடியே. உரிக்கிறேன் இருங்க அத்தை. ரொம்ப பயமுறுத்துறீங்க அத்தை நீங்க. சொன்ன வேலையை செய்ய, வேற எதுவும் பேசக்கூடாது. செஞ்சுட்டு பேசிக்கிறேன். நீ எல்லா வேலையும் செய்தாலும் பேசக்கூடாது. நீ செஞ்சு பேசினது வரைக்கும் போதும். அதை சொல்லு. பரவாயில்ல, சொன்ன போலயே செய்ய ஆரம்பிச்சிட்டா. செய்யட்டும் பேசாதே இரு. அத்தை கரெக்டா கட் பண்றேனா? கரெக்ட் தான். கட் பண்ணி நீ அங்க பார்த்து கட் பண்ணே. சரி கத்தாதீங்க அத்தை. நீங்க கத்துறதுலயே கத்திட்டு கையில போட்டு போகும்போல இருக்குது தானே. வாய் அடிக்கிட்டு கையில வேலையை செய்டி. செய்யறேன். எல்லாம் என் தலை எழுத்து. வெங்காயத்தை நறுக்க ஊட்டிட்டீங்க. ஆனா எல்லாரும் அங்க போயிட்டு ஜாலியா இருக்கிறாங்க. நான் மட்டும் இங்க வெங்காயத்தை நறுக்கின்னு இருக்கிறேன். எல்லாம் என் நேரம். தோ இந்த கேள்வி மாரி புலம்பிக்கினே இருக்காத, வேலையை பாரு. பாத்து இருக்கிறேன். ஐயா ஏய் என்னடி ஆச்சு? ரத்தம் வந்துருச்சா? எப்படி காட்டு. பாருங்க கையில போட்டுக்கிட்டேன். ரத்தம்.
என்னடி மீனா என்னடி ஆச்சு அதுக்கு? சின்னதா கீரிக்கின்னு ரத்தம் வருது, அதுக்கு தான் இப்படி ஒப்பாரி வைக்குது. அது அவ்வளவுதானா? என்னமோ வேறலே வெட்டிக்கின்னு வெளியே வந்த மாதிரி கத்துறா அவ. அத்தை அவளை உண்ணா என்ன பாரு பண்ற நீ? நவுறி நீ. இதெல்லாம் ஏயா என் கை மேலேயாச்சுட்டீங்க நீங்க. வாய்முடிய சொம்ம கத்திங்க. சின்னதா ஒரு கீரில் ஊந்ததுக்கு போய் எப்படி ஒப்பாரி வைக்குது பாரு. இங்க பாரு, ஒழுங்கா அந்த வெங்காயத்தெல்லாம் அரிஞ்சு எடுக்கிற, இல்லைன்னு வெய்ய அடுத்து மாவு குண்டனத்துக்கு அடிப்போம் உன் மேல. யாருக்கும் என் மேல பாசமே இல்லை. கை கீறி ரத்தம் வருது, அதை கூட கவனிக்காம என்னத்துக்கு எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு இருக்கிறீங்க. நானாதி ஆயிட்டேன் இந்த வீட்டுல. வாய முடிக்கணும். அரிதியா இல்ல மாவு குண்டன தூக்கிட்டா? அரிது இருக்கும் எரியுது. என்ன சேஷ்ட பண்ணின்னு கிடக்குது பாருது. சி பாவமா இருக்குது பாரு, பாக்குறதுக்கே விட்டுருப்பாரு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பாவ பார்த்துன்னு இருக்க கூடாதுடியே. நான் கொஞ்சம் தானே ரத்தம் வந்தது. நம்மளாம் எவ்வளோ அடி வாங்கியிருப்போம், சூடு வாங்கியிருப்போம் கிச்சனில் சமைக்கிறப்ப. எல்லாத்தையும் வாங்கி கற்றுக்கிட்டோம். அதுவும் நீ அமைதியா இரு. அதுவும் கரெக்டு தான். அடிப்பட்டு தான் சில விஷயங்களை கற்றுக்க முடியும். கற்றுக்கிட்டோம். சைக்கிள் ஓட்டுறப்ப கீழே விழுந்து தானே கற்றுக்குறோம். அந்த மாதிரி தான் சமையலும். அதேதான். போதும் போதும் ஆகட்டும். இறக்கமே இல்லாதவங்க இந்த அறிற. என்ன சொன்ன? ஒன்றும் இல்ல. என் பொண்ணு சீக்கிரம் சரியாயிடுவான்ற நம்பிக்கை வந்துருச்சு பாரு எனக்கு. இப்ப சரி ஆயிடுவா. சரி ஆக்கி காட்டுறேன்.